வணக்கம். இலங்கையில் இளவரசர் அருள்மொழிவர்மர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு ஓலை கொடுக்கறதுக்காக அவரை தேடி சென்றாங்க. அவங்க அப்போ காட்டு வழியாக பயணிக்க நேர்ந்துச்சு. அவங்க கூட 2 வீரர்களும் சென்றிருந்தாங்க. அவங்கள ஒரு மதம் பிடிச்ச யானை துரத்துச்சு. எல்லாரும் தப்பிக்கிறப்ப அந்த யானைக்கிட்ட ஆழ்வார்க்கடியார் நம்பி மட்டும் மாட்டிக்கிட்டாரு. ஆழ்வார்க்கடியார் கையில் தடியை ஓங்கிட்டு நில் அப்படியே நில், மேலே வந்தானே தொலைஞ்ச, உன்னை கொன்று குழியில விட்டு மூடி விடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் மத யானையை பார்த்து இறைச்சாரு. மதம் கொண்ட யானை ஆழ்வார்க்கடியாருடைய கைத்தடிக்கும் அவருடைய அடத்தலுக்கும் பயந்து விடுமா என்ன? தும்பிக்கையை எடுப்பாக தூக்கி கொண்டு வழியிருந்த செடி கொடிகளை சிதைத்து கொண்டு மேலே வந்து கொண்டே இருந்துச்சு. அடுத்த வினாடி ஆழ்வார்க்கடியாருடைய கதி அதோ கதிதான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. துணைக்கு வந்த வீரர்கள் நின்ற இடத்துல இருந்தே கத்துனாங்க. வந்தியத்தேவன் தன் கையில் இருந்த வேலை திரும்பி எடுத்துக்கொண்டு கடைசியாக ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாரு. அதே சமயத்தில் ஆழ்வார்க்கடியார் தன் கையில் இருந்த தடியை வீசி அந்த மத யானை மேலே எரிஞ்சாரு. அடுத்த வினாடியே ஆழ்வார்க்கடியாரை காணோம். ஆழ்வார்க்கடியாருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறக்குள்ளேயே ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. ஆழ்வார்க்கடியார் மறைஞ்ச இடத்துக்கு அருகிலேயே மலை போன்ற அந்த மத யானையின் உருவமும் முழுசா மறைஞ்சிருச்சு. ஆனை ஒரு பெரும் குழியில உருண்டு விழுந்துச்சு. சரிந்து விழுந்த பாறைகளோட தூசி படலம் மேலே எழுந்துச்சு. என்ன நடந்தது அப்படின்னு சிந்திச்சு தெரிந்து கொள்வதற்கு வந்தியத்தேவனுக்கு சிறிது நேரம் ஆயிடுச்சு. ஆழ்வார்க்கடியாருக்கு பின்னால பெரும் பள்ளம் இருந்தனால அவர் தடியை வீசி எரிந்த வேகத்துல பின்புறமா சாஞ்சு விழுந்துட்டாரு. அவரை நோக்கி சென்ற மடங்கொண்ட யானையும் அந்த பருங்குழியில விழுந்துருச்சு. மத யானைக்கும் ஆழ்வார்க்கடியாருக்கு ஒரே விதமான மரணம் ஏற்பட்டுடுச்சு. இதை வந்தியத்தேவனுடைய உள்ளம் உணர்ந்ததும் அவருடைய உடம்பு சிலுத்துச்சு. அவருடைய இதயத்துல பெரும் வேதனை உண்டாச்சு. ஆழ்வார்க்கடியார் மேல வந்தியத்தேவனுக்கு முதல்ல சந்தேகம் இருந்தாலும் பிரயாணம் செய்யும் போது அவர் மேல பாசம் அவருக்கு ஏற்பட்டுடுச்சு. அவருடைய உதவியும் துணையும் இல்லாம இனிமேல் வந்த காரியத்தை தானாகவே செய்து முடிக்கணுமே அப்படிங்கிற கவலையும் வந்துச்சு. வைஷ்ணவரும் யானையும் பள்ளத்துல விழுந்து மறைஞ்ச இடத்துக்கு அருகில் வந்தியத்தேவன் வந்தாரு. பள்ளத்துல கீழே எட்டி பார்த்தாரு. முதல்ல ஒரே புழுதியா இருந்துச்சு, அதனால ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புழுதி அடங்கினதுக்கப்புறம் கீழே பார்த்தா பெரிய பள்ளம். அப்ப அவருக்கு என்ன தம்பி சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க, ஒரு கையை கொடுக்க கூடாதா அப்படின்னு குரல் வந்தியத்தேவனுக்கு கேட்டுச்சு. அதிசயத்தினால தள்ளாடி விழாம குரல் வந்த இடத்தை பார்த்தாரு வந்தியத்தேவன். பார்த்தா செங்குத்தான பாறை ஓரத்துல ஒரு மரத்தோட ஆணி வேற பிடிச்சிட்டு ஆழ்வார்க்கடியார் தொங்கி கொண்டிருந்தாரு. வந்தியத்தேவனுடைய குதூகலத்தை கேட்கவா வேணும், உடனே வேடிக்கை பேச்சும் ஆரம்பிச்சிட்டாரு. ஓஹோ வீர வைஷ்ணவரே, கஜேந்திரனுக்கு மட்டும் மோட்சத்தை கொடுத்துட்டு நீங்க திரிசங்கு சொர்க்கத்துல தங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கொண்டே வீரர்களை கைத்தட்டி அழைச்சாரு. அவரோட இடுப்புல சுத்தி இருந்த துணி சூருல அவிழ்த்து எடுத்து ஒரு முனையை இரு வீரர்களையும் கெட்டியா பிடிச்சு கொள்ள செஞ்சாரு. இன்னொரு முனையை கீழே விட்டதும் ஆழ்வார்க்கடியான் மரத்தோட வேற விட்டுட்டு துணி சூருல பிடிச்சு கொண்டாரு. 3 பேரும் பிடிச்சி இழுத்து வீர வைஷ்ணவரை மெதுவாக மேலே கொண்டு சேர்த்தாங்க. சிறிது நேரம் வரையில ஆழ்வார்க்கடியார் பெருமூச்சு விட்டு கொண்டு மயக்கத்தில் இருந்தது போலவே படுத்து கிடந்தாரு. மற்றவர்கள் அவரை சூழ்ந்து நின்று ஆஸ்வாசப்படுத்தினாங்க. சட்டென்று எழுந்து உட்கார்ந்து கிளம்புங்க, நன்றா இருட்டுவதற்குள்ள ராஜபாட்டைக்கு போய் சேர்ந்து விடணும், என் தலைக்குட்டை எங்க, தடி எங்க அப்படின்னு கேட்டாரு. ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்க இன்னும் சிறிது நேரம் ஆஸ்வாசப்படுத்தி கொள்ளுங்க, அதுக்கப்புறம் புறப்படலாம் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாங்க. அப்ப ஒரு நரி ஊளையிடும் சத்தம் கேட்டுச்சு. இன்னொரு பக்கத்துல இன்னொரு நரி ஊளையிடும் சத்தம் கேட்டுச்சு. 100-200 நரிகள் சேர்ந்து கத்துச்சு. மேட்டு பிரதேசத்துல இருந்த காட்டுல இருந்து கீழே பள்ளத்தை நோக்கி பல இடங்கள்ல சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு. புதர்கள்ல மறைஞ்சு செல்லும் சிறுத்தைகளே அச்சலச்சலப்புக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பள்ளத்துக்கு மேல கழுகுகளும் பருந்துகளும் வத்தமிட தொடங்குச்சு. யானையோட மரணம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சுற்று பக்கம் வெகு தூரத்தில் இருந்தெல்லாம் ஊன் தின்னும் மிருகங்களும் பட்சிகளும் சற்று நேரத்துக்கெல்லாம் கஜேந்திரனுடைய உடலை ருசிப்பதற்காக வந்துடும். நாமும் அவற்றுக்கெல்லாம் இரையாகி விடுவோம், புறப்படுங்க உடனே அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னாரு. அவர் கூறியதை வந்தியத்தேவன் மறுத்து பேசல. 4 பேரும் காட்டு வழியில எவ்வளோ ஜாக்கிரதையா போக முடியுமோ அவ்வளோ ஜாக்கிரதையா போயிட்டு இருந்தாங்க. அஸ்தமிக்கும் சமயத்துல ராஜபாட்டையை அடைஞ்சாங்க. ராஜபாட்டையில வருவோரும் போவோரும் வண்டிகளும் வாகனமும் ஒரே கலகலப்பா இருந்துச்சு. யானை மேல சர்வசாதாரணமா ஏறி வரவங்கள பார்த்து வந்தியத்தேவன் வியந்தான். இம்மாதிரி மிருகம் ஒன்று தானே காட்டு பாதையில அவ்வளோ பீதியை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு எண்ணி எண்ணி ஆச்சரியப்பட்டான். இந்த ராஜபாட்டை எங்கிருந்து எங்கே போகிறது, நாம் எங்க வந்திருக்கோம், எங்க போறோம் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாரு. அனுராதபுரத்துல இருந்து சிம்மகிரிக்கு போகும் வழியில தான் ராஜபாட்டை இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு.
நம்ம ஏன் நேர் வழியில் சுகமாக வராமல் காட்டு வழியாக வந்தோம் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டார். நேர் வழியில் வந்திருந்தால் 100 இடத்துல நம்ம நிறுத்தி சோதனை செஞ்சுருப்பாங்க. அனுராதபுரத்தில் நம்மளை நிறுத்தியே வச்சுருப்பாங்க. நம்ம யாரை தேடி வந்திருக்கோமோ அவர் சிம்மகிரி பக்கம் சென்றிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் குறுக்கு வழியில் வந்தேன். இன்னமும் அவரை நாம் கண்டுபிடிக்க தான் போகிறோமோ இல்லையா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. பொன்னியின் செல்வன் அங்கேருந்து வேற எங்கேயாவது போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அவர் எங்கும் போகமாட்டாருன்னு நம்ம நம்புவோம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார். ராஜபாட்டையில் இரு பக்கத்திலும் ஏராளமான வீடுகளும் கிராமங்களும் கடை வீதிகளும் இருந்துச்சு. அவற்றில் வசிக்கிறவங்க தொழில் செய்கிறவங்க பெரும்பாலும் சிங்களர்களாக தான் தோன்றினாங்க. ராஜபாட்டையில் தமிழ் போர் வீரர்கள் குறுக்கு நெருக்குமா போய் கொண்டிருந்தாங்க. ஆனால் இருபுறமும் வசிக்கும் சிங்களர்கள் எவ்வித தடையும் இன்றி ரொம்ப சந்தோஷமாக தொழில் செய்து கொண்டிருந்தாங்க. இந்த பகுதியெல்லாம் இப்போது யாருடைய வசத்தில் இருக்குது அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டார். சோழ சைன்யம் தம்பளை வரையில் கைப்பற்றி இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கும் சிம்மகிரி குன்று கோட்டையும் மகிந்தன் வசம் இருக்குது. இந்த பக்கத்தில் வசிக்கும் ஜனங்கள் பெரும்பாலும் சிங்களர்கள் தான். பொன்னியின் செல்வன் இங்கே வந்த பிறகு யுத்தத்தின் போக்கே மாறிடுச்சு. சோழ வீரர்களுக்கும் மகிந்தனுடைய வீரர்களுக்கும் தான் சண்டை. அதாவது போர்க்களத்தில் மட்டும்தான். மற்றபடி குடிகள்லாம் பயம் இல்லாமல் வாழலாம். புத்த குருமார்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். அனுராதபுரத்தில் இடிந்து போன புத்த விஹாரங்கள் எல்லாம் நம் இளவரசர் திரும்ப புதுப்பிக்க கட்டளையிட்டிருக்காரு. கேட்டாயா கதை? பௌத்த குருக்கள் ஏன் குதூகலம் அடைய மாட்டாங்க? இளவரசரை நான் சந்திக்கும் போது நீங்கள் செய்யும் காரியம் எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட போகிறேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னார். கட்டாயம் சொல்லிடுங்க. உமக்கு பிடிக்காத காரியத்தை செய்வதற்கு இந்த இளவரசர் யார்? அவருக்கு என்ன கொம்பு முளைத்திருக்கா அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். அவருக்கு கொம்பு முளைக்கல தம்பி, அது உண்மையே. ஆனாலும் அவரிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அவருக்கு பின்னால் யார் என்ன குறை சொன்னாலும் எதிரில் இளவரசரை எதிர்த்து பேசும் சக்தி யாருக்குமே இல்லை. இளவரசரை தான் இஷ்டப்படி நடக்க செய்யும் சக்தி ஒரே ஒருவருக்கு தான் இருக்குது அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னார். ஆமாம் வீர வைஷ்ணவரே, ஆழ்வார்க்கடியாரின் அற்புத சக்தியை அறியாதவர் யாரு? அப்படிப்பட்ட பயங்கர மத யானையை கைத்தடியால் எதிர்த்து வென்றவருக்கு இளவரசர் எம்மாத்திரம் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். நான் கூறியதை நீ சரியாக தெரிந்து கொள்ளல தம்பி. பொன்னியின் செல்வர் எங்கே? இந்த ஏழை வைஷ்ணவர் எங்கே? மத யானையை கைத்தடி கொண்டு எதிர்ப்பேன். புலிகளையும் கரடியையும் சிங்கத்தையும் வெறுங்கையோடு எதிர்ப்பேன். ஆனால் பொன்னியின் செல்வரும் நேருக்கு நேர் நிற்கும் போது இந்த தைரியம்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்குது. தொண்டை அடைச்சிரும் போல இருக்குது. வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னார். அவரை ஆளு சக்தி படைத்தவர் என்று பின் யாரை சொன்னீங்க அப்படின்னு வந்தியத்தேவர் கேட்டார். உலகம் தெரிஞ்ச விஷயமாயிற்றே, உனக்கு தெரியாதா? இளைய பிராட்டியை பற்றி தான் சொன்னேன். குந்தவை தேவியின் வாக்கு தான் அவருக்கு தேவ வாக்கு அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னார். ஓஹோ, பழையாறை இளைய பிராட்டியை பற்றி சொல்கிறீங்களா? நான் கூட உங்கள் சகோதரி பழுவூர் இளையராணி பற்றி தான் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். நந்தினியும் அபூர்வ சக்தி படைச்சவ தான். ஆனால் அவளுடைய சக்தி வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னார். எப்படி, என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டார். ஒருவர் நரகத்தில் விழப்போகிறதா இருந்தால் அவரை தடுத்து நிறுத்தி குந்தவை தேவி சொர்க்கத்துக்கு அவரை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அது ஒரு வித சக்தி. நந்தினி என்ன செய்வா தெரியுமா? அவளுடைய சக்தி இன்னும் ஒரு படி மேலே அப்படின்னே சொல்லலாம். நரகத்தையே சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சாதிச்சு அதை நம்பும்படியும் செஞ்சு நரகத்தில் சந்தோஷமாக குதிக்கும்படி செய்து விடுவா அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னார். வந்தியத்தேவனுக்கு உடம்பு சிலுத்துச்சு. நந்தினியோட குணாதிசயத்தை அவளுடைய பயங்கர மோகன சக்தியையும் இந்த வீர வைஷ்ணவர் எவ்வளவு சரியா அளந்து மதிப்பிட்டு வச்சிருக்காரு. நந்தினி இவரோட சகோதரியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்படி அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பல குதிரைகள் அவரை கடந்து போச்சு. குதிரைகள் மின்னல் வேகத்தில் சென்றாலும் ஒரு குதிரை மேல இருந்த ஒருத்தரோட முகத்தை வந்தியத்தேவன் பார்த்து தெரிஞ்சு கொண்டாரு. ஆஹா, பார்த்திபேந்திரவர்மன் அல்லவா இவர்? காஞ்சியில் உள்ள இளவரசர் ஆதித்ய கரிகாலரோட அந்தரங்க நண்பர் அல்லவா? நம்ம அவ்வளவா இவருக்கு பிடிக்காது. இவர் எங்கே இங்கே வந்துட்டு போகிறாரு? எதற்காக இவர் இலங்கைக்கு வந்திருப்பாரு? எப்போ வந்தார் அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சாரு. அவங்கள குதிரைகள் தாண்டி சென்று கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு குரல் நிறுத்துங்க அப்படின்னு கட்டளை பிறப்பிச்சிச்சு. குதிரைகள் நின்றுச்சு. பிறகு இந்த பக்கமாக திரும்பிச்சு. அவர்களில் தலைவனாக காணப்பட்டவர் குதிரையை செலுத்தி கொண்டு முன்னால் வந்தார். மற்றவர்கள் பின்தொடர்ந்து வந்தாங்க. முன்னால் வந்தவர் வல்லவராயன் எண்ணியது போலவே நம் முன்னம் மாமல்லபுரத்தில் பார்த்திருந்த பார்த்திபேந்திர பல்லவர் தான். வந்தியத்தேவனை அவர் உற்று பார்த்துவிட்டு, இது என்ன அப்பா இது? நீ எப்படி இங்கே சேர்ந்த? தஞ்சாவூரில் நீ திடீரென்று மாயமாக மறைஞ்சு விட்ட அப்படின்னு சொன்னாங்க. உன்னை பழுவேட்டையர் தீர்த்து கட்டிட்டாங்கல்ல நினச்சேன் அப்படின்னு அவர் சொன்னார். பழுவேட்டையர்களால் என்னை அவ்வளோ எளிதில் தீர்த்து கட்ட முடியுமா? நான் பழைய வானர் குலத்தை சேர்ந்தவன் அல்லவா அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். ஆமாம், எப்படியாவது உயிரை காப்பாற்றி கொண்டு தப்பி பிழைப்பதில் உனக்கு என்ன வேறு யாரு அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொன்னார். ஐயா, உயிரை காப்பாற்றிக் கொள்வது அவசியமாக இருக்கும்போது காப்பாற்றிக் கொள்வேன். உயிரை கொடுக்க வேண்டிய சமயத்தில்
கொடுக்கவும் அறிவேன். அப்படி நான் சாவதாக இருந்தால் தங்களை போன்ற பழைய பல்லவ குல தோன்றலுடன் சண்டை போட்டு சாவேனே தவிர கேவலம் பழுவேட்டையர்களின் கையினால் சாவேனா அப்படின்னு சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் உரையிலிருந்து வாழ உருவினா. சேச்சா, உன்னோட என்னை சண்டை போட சொல்றியா? அதுவும் இந்த தூர தேசத்துல வந்தா? வேண்டாம் தம்பி வேண்டாம், எனக்கு அவசர வேலை இருக்கு. உன்னிடம் இளவரசர் ஒப்பித்த காரியம் என்னாச்சு அப்படின்னு பார்த்திபேந்திரன் கேட்டாரு. செய்து முடிச்சுட்டு ஐயா, சக்கரவர்த்தியிடம் கொடுக்கும்படி பணிந்த ஓலையை சக்கரவர்த்தியிடம் கொடுத்தேன். இளைய பிராட்டியிடம் கொடுக்க சொன்ன ஓலையை அவரிடம் கொடுத்தேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். அப்புறம் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு பார்த்திபேந்திரன் கேட்டார். இலங்கையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வெகு நாளாக இருந்துச்சு. அதற்காக தான் இந்த வைஷ்ணவரோடு புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். ஆஹா, இந்த ஆளை கூட நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் போல இருக்கே அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொன்னார். ஆம் மகாராஜா, பார்த்துருக்கீங்க. என் சகோதரியை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு விசாரிப்பதற்காக இளவரசர் ஆதித்யரிடம் வந்தேன். அப்போது தாங்களும் அவர் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார். அது யார் உன் சகோதரி அப்படின்னு பார்த்திபேந்திரன் கேட்டார். இப்போது பழுவூர் இளையராணியாக விளங்கும் நந்தினி தேவி தான் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னாரு. ஆஹா, அந்த விஷ பாம்பால நாட்டுக்கு நேர்ந்திருக்கும் தீங்குகள் எல்லாம் நினைச்சா அவளுடைய அண்ணனா இருப்பதற்காக உங்களை கழுவுல ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொன்னாரு. மகாராஜா, ஒரு நாள் நான் கழுவில் ஏறி சாவதாக சபதம் செய்து கொண்டிருக்கேன். அன்றைக்கு தாங்கள் வந்து தங்களோட கையாலேயே அந்த திருக்காரியத்தை செஞ்சிருங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னாரு. உன்னை கழுவுல தூக்கி போட என்னால் முடியுமா? அதுக்கு 100 ஆள் வேண்டும். இருக்கட்டும், நீங்கள் வருகிற வழியில் இளவரசரை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அனுராதபுரத்துக்கு அவர் வந்து விட்டாரா தெரியுமா அப்படின்னு பார்த்திபேந்திரன் கேட்டாரு. அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும் மகாராஜா? நாங்கள் காட்டு வழியில் வந்தோம். காட்டில் வந்து ஒரு மத யானை என்னை துரத்திட்டு வந்துச்சு. அப்போ பாருங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொல்லிட்டு இருக்கப்ப, போதும் உன் கதை, யார் கண்டது? ஒரு நாளைக்கு உன்னை நானே கழுவில் தூக்கி போட்டு உன்னுடைய ஆசையை நிறைவேற்றினாலும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே பார்த்திபேந்திரன் குதிரையை திருப்பினாரு. ஆழ்வார்க்கடியான் பார்த்திபேந்திரனுடன் பேசியபடி அவருடன் இருந்த ஆட்களை எல்லாம் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாரு. எல்லோரும் குதிரைகளை திருப்பி கொண்டு போன பிறகு ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் கிட்ட, தம்பி, அந்த மற்ற 3 ஆட்களையும் பார்த்தாயா? அவர்கள யாராவது உனக்கு முன்ன தெரியுமா அப்படின்னு ஆவலோடு கேட்டாரு. இல்லை, நான் பார்த்ததில்ல அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. ஆம், நீ பார்த்துருக்க முடியாதுதான். அவர்கள 2 பேரை நான் பார்த்துருக்கேன். திரும்புவனம் பள்ளிப்படையில் நள்ளிரவில் பார்த்தா. அப்பா, என்ன பயங்கரமான சபதம் எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு கூறிய போது ஆழ்வார்க்கடியாருடைய உடம்பு முழுவதும் நடுங்கிற்று. அப்படி என்ன பயங்கரமான சபதம் எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாங்க. சோழ குலத்தையே இந்த உலகில் இல்லாமல் அழித்து விடுவதாக சபதம் எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னார். ஐயையோ அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். இவர்கள் எப்படி நமக்கு முன்னால் இங்கு வந்து சேர்ந்தார்களோ தெரியல. கெட்டிக்காரர்கள். இந்த முரட்டு பல்லவனை எப்படியோ பிடித்து கொண்டாங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியார் மௌனமானார். வந்தியத்தேவனுக்கு கோடிக்கரையில் அவர் அறிந்த ஒரு விஷயம் நினைவுக்கு வந்துச்சு. அவர் கோடிக்கரை வந்ததற்கு முதல் நாள் தான் 2 பேர் அவசரமாக இலங்கைக்கு போனார்கள் அப்படின்னும் பூங்குழலியின் தமையன் அவர்களை படகில் ஏற்றி சென்றார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டாரு. இவர்கள் அந்த 2 பேரும் இருப்பாங்களோ அப்படின்னா பார்த்திபேந்திரனுக்கும் இவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சாரு. நால்வரும் தம்பலை என்னும் புத்த புனித கஷேத்திரத்தை நெருங்கி கொண்டிருந்தாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.